தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 7 பிறவிகள் இருப்பது உண்மையா? பொதுவாக மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் 7 பிறவிகள் உண்மையா என்பதுதான். ஆனால் அது சிறு வயதிலிருந்தே கதைகளின் ஊடாக கேள்விப்பட்டு வந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். என்னடா 7 பிறப்பு எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்பது போன்று. ஆனால் வளர வளரத்தான் எங்களுக்கு ஒரு கேள்வி எழும். உண்மையிலுமே இவ்வாறு எங்களுக்கு 7 பிறப்பு இருக்கின்றதா, நாங்கள் எத்தனையாவது பிறப்பில் இருக்கின்றோம் என்ற கேள்வி இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே புராணங்களில் வருகின்ற கதைகளையும் அதில் கூறப்படுகின்ற வாசகங்களையும் உயிருள்ளவரை நேசித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதை அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்பப்பட்டு வருகின்றது. ஆகவே இதனை இறப்பின் பின்னும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பது தொடர்பாக தங்களுடைய பரம்பரையில் வந்தவர்களுக்கு கூறிக்கொண்டுதான் இன்று தொடக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் விஞ்ஞான ரீதியில் 7 பிறப்பு இருக்கின்றது என்பது தொடர்பில் நிரூபிக்கப்பட முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருந்து வருகின்றது. ஆனால் புராணங்களில் கூறப்படுகின்றது அவ்வாறு மனிதர்களுக்கு 7 பிறவி இருக்கின்றது என்று. குறிப்பாகவே வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார், அவர் ஆன்மாவாக இருக்கின்றார் அல்லது காகமாக இருக்கின்றார், பாம்பாக இருக்கின்றார் என்று முதியவர்கள் கூறுவார்கள். அதே சமயம் எவ்வாறு இறந்தவர்கள் எங்கு செல்கின்றார்கள், அவர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா, அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பில் அறியப்படாத ஒரு கேள்வியாக இருந்தாலும் புராணங்களில் இதற்கான விளக்கங்களையும் கூறப்படுகின்றது. அதாவது முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற சிவபெருமான் மனிதர்களுடன் தான் ஒரு பிறவி எடுத்து வாழ்வதாகவும் கூறப்படுகின்றது. இதே சமயம் மாணிக்கவாசகர் கூறுகையிலும் 7 பிறவி இருக்கின்றது உண்மை என்பதனூடாகத்தான் அவர் விளக்கியுள்ளார். அதாவது பெரிய புராணத்தில் கல்லாய் மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் தேவர், மனிதர், விலங்கு, பறவை, நீர்வாழ் உயிரினங்கள், ஊர்வன, தாவரம் இப்படிப்பட்ட 7 பிறவிகளையும் மனிதர்கள் எடுக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார். ஆனால் அப்படி இருக்கின்ற 7 பிறவிகளையும் பார்த்தால் மனித பிறப்பு என்பது 2வது இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது புராணங்களில். பொதுவாக மனிதரின் வாழ்க்கையில் பிறப்பு என்பது இறந்த பின்னர் இல்லை, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் தான் இருக்கின்றது. உதாரணமாக அறிவு, திறன், உணர்ச்சி, ஆர்வங்கள் உள்ளிட்டவையே போன்றவை. எவ்வாறு 7 பிறவிகள் இருக்கின்றது உண்மை என்று கூறப்பட்டாலும் மனித வாழ்க்கையில் யதார்த்தமான முறை என்னவென்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில் தோன்றினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நேராக செயற்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இறந்த பிறகு அவர்கள் சொர்க்கமா நரகமா என்று கேள்விகள் இந்த பூமியில் புராணங்களின் ஊடாக கூறி வந்தாலும் அந்த புராணங்களில் இருக்கின்ற விடயங்களை பார்த்தால் சொர்க்கத்துக்கு சென்றால் நல்ல நிம்மதியாக இருக்க முடியும், நரகத்திற்கு சென்றால் பல கடினங்களை தாண்டி வாழ வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இதையெல்லாம் மனிதன் சிந்தித்து வாழ்ந்தால் அவனுக்கு பிடித்த ஒரு விடயத்தை இந்த பூமியில் செய்ய முடியாமல் போய்விடும். அவ்வாறு இல்லாமல் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையை தேர்வு செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தோன்றுகின்றதோ அந்த விடயங்களை இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயமாகத்தான் இருந்து வருகின்றது. ஆகவே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் புராணங்களின் ரீதியாக வாழாமல் அவர்கள் யதார்த்தமான வாழ்க்கையையும் வாழ வேண்டும். இன்றளவிலும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வந்தவர்கள் இப்பொழுதும் யதார்த்தமாக வாழாமல் ஆரம்பத்தில் புராணங்களில் கூறப்பட்ட விடயங்களை பின்தொடர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் அதை தவறென்றும் கூற முடியாது. ஆனாலும் சில விருப்பு வெறுப்புகளை தாண்டியும் அவர்கள் அந்த புராணங்களின் ஊடாக வாழ வேண்டிய வாழ்க்கையை கொண்டு வரும் பொழுதுதான் இவ்வாறான ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதே சமயம் மனிதனுக்கு முக்கியமான ஒன்றாகவும் அவனுடைய உடலுக்கு பலமாக இருப்பதும் அவன் உண்ணுகின்ற உணவுதான். அதே சமயம் அவர் நல்லது அதே சமயம் மனிதன் உண்கின்ற உணவுதான் உடலின் செயற்கையாகவும் இருக்கின்றது. இதை இயக்கும் சக்தியாகத்தான் உயிர் இருக்கின்றது. ஆனால் ஒன்றோ ஒரு நாள் இந்த உயிர் பிரிந்துவிடும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதான். ஆகவே இந்த புராணங்களில் கூறப்படுகின்ற விடயங்களை எண்ணி பயப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதே யதார்த்தமான ஒன்றாகவும் இருந்து வருகின்றது. ஆகவே இவ்வாறுதான் இன்றைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய கருத்தாகவும் இருந்து வருகின்றது. ஆகவே 7 பிறப்பு இருக்கின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் எங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நாங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய கட்டாயமாக இருக்கின்றது. சில சமயம் நாங்கள் புராணங்களில் கூறப்படுகின்ற விடயங்களையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.